ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து பஜ்ஜி மாவு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கடல மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, வெங்காயம், பஜ்ஜிக்கு தேவையான அளவு சோடா உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட்டுக்கலாம். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா இதோடைய பதம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இப்படி எடுக்கும்போது இந்த அளவுக்கு இப்படி வரணும். இப்படி கோட் பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நல்லா உப்பி வருது பாருங்க. நம்ம கலக்கிற அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். இல்லை எந்த ஒரு கலரும் சேர்த்து வைக்கணும். எடுத்துடலாம். பஜ்ஜி மாவு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடிமேடாகவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.